வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ஜோதிடமித்திரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, அறிவாளி மற்றும் படிக்காத மேதை. இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அறிவு என்பது ஒரு மனிதர் பள்ளி அல்லது கல்லூரி அல்லது தான் வேலை செய்கின்ற இடத்தில் கற்றுக்கொண்ட விஷயத்தின் மூலமாக தனது அறிவை வளர்த்துக் கொள்தல். புத்திசாலி என்பது ஒரு மனிதர் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடமாக இருக்கலாம், அல்லது பள்ளி கல்லூரி தொழில் அனுபவங்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்து தான் கற்றுணர்ந்த விஷயத்தை எந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு பயன்படுத்தி அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது, அதுதான் புத்திசாலித்தனம். இதுதான் அறிவு மற்றும் புத்திசாலிங்கிறதுக்கு உண்டான ஒரு சிறிய டெஃபினிஷன். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஜோதிட ரீதியாக இதை எப்படி நம்ம பார்க்க போறோம். அதாவது புதன், குரு, லக்னம், லக்னாதிபதி இவங்க 4 பேர் தான் முக்கியமான காரணிகளாக இருக்க போறார்கள். ஏன்னா லக்னம் மற்றும் லக்னாதிபதி ஜாதகரை குறிக்கக்கூடிய பாவமாகவும் கிரகமாகவும் இருக்கிறது. அதே மாதிரி புதன் என்பது ஒரு மனிதர் தான் கற்கக்கூடிய கல்வியை குறிக்கக்கூடிய காரக கிரகமாக இருக்கிறது. கல்விக்கு காரக கிரகமான புதன் நன்றாக இருக்க வேண்டும். அதே மாதிரி குரு ஆகப்பட்டவர் ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்று இருக்க வேண்டும். அதாவது இந்த 2 கிரகங்களும், அதாவது புதனும் குருவும் லக்னத்தில் இருக்கின்ற அமைப்பை பெறும் பொழுது அவர்கள் திக்பலம் அடைகிறார்கள். திக்பலம் அடைகின்ற இந்த புதனும் குருவும் வலிமை பெற்றவராக கருதப்படுகிறார்கள். எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் புதன் மற்றும் குரு இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் அறிவாளியாக கண்டிப்பாக இருப்பார். அதே மாதிரி அங்கே குரு இருக்கின்றதனால் அந்த ஜாதகர் தான் கற்றுணர்ந்த விஷயங்களை எந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு பயன்படுத்தி தன்னை புத்திசாலி என்று நிரூபிக்க வேண்டும், நிரூபித்துக் கொள்வார். ஓகேங்களா. அடுத்தது, இந்த புதன் மற்றும் குரு ஒரு ஜாதகத்தில் திரிகோண ஸ்தானங்களில் நிற்பதும் கேந்திர ஸ்தானங்களில் நிற்பதன் மூலமாக வலுப்பெறுகிறார்கள். இவ்வாறு அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அறிவுத்திறன் படைத்தவராகவும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள். இப்போ பழைய காலம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதாவது 1970க்கு முன்னாடிலாம் எடுத்துட்டோம்னா நிறைய பேர் ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க. இந்த கல்வி அறிவுங்கிறது நிறைய பேருக்கு இருந்திருக்காது. ஆனாலும் கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர புத்திசாலியா இருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு குரு தான் முக்கிய காரணமாக இருக்கிறார். அந்த குருவாக பெற்றவர் ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் நிற்கின்ற பொழுது அந்த ஜாதகர் மிகவும் புத்திசாலியாக இருப்பார். 4ஆம் பாவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கு வித்தை ஸ்தானம் அப்படின்னு ஒரு காரகம் இருக்கு. அதே மாதிரி தொழிலை நடத்தக்கூடிய திறமை, அதுக்கும் 4ஆம் பாவம் சம்பந்தப்படுறது. ஸோ எனவே 4ஆம் பாவத்தில் குரு நல்ல நிலையில் அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் படிக்காத மேதையாகவும் இருப்பார். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.